அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீடு தாமசத்து இருக்கக்கூடிய, அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீட்டில் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால நம்ம என்ன செய்ய வேண்டிய அப்படின்னா, அந்த சொத்தை கொஞ்சம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையுது அப்படின்னா, நம்ம எந்த பாகத்தில் நம்ம விற்கலாம் அப்படின்னு. உதாரணமாக ஒரு 20 சென்ட் 30 சென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம அதை அப்படி விற்க முடியும். கொஞ்சம் இடங்களை விற்க முடியும். வீடு சிலைக்குமே சென்டர் பாகத்தில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம எந்த சைடு நம்ம அதை அந்த வீட்டு மனையை விற்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நாம் எப்போதுமே இந்த கன்னி பாகத்தில் தான் நம்ம வாஸ்து பிரகாரம் வீடை கன்னி பாகத்தில் தான் அதிகமாக எடுத்து வச்சுருப்போம். அந்த வடகிழக்கு பாகத்தில் தான் அதிகமாக இடம் கிடக்கும். வடக்கையும் கிழக்கையும் தான் அதிகமாக இடம் கிடக்கும் வாஸ்து பிரகாரம். இது பழைய வீடுகளில் பார்த்திங்கன்னா எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, சென்டரில் கொண்டு போய் வீடை வச்சுருப்பாங்க. 2 சைட்லேயுமே 4 பக்கமுமே என்னென்னா அதிகமான இடம் கிடக்கும். அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் என்னென்னா 10 30 சென்ட் 40 சென்டெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மனைக்கு நம்ம எந்த சைடில் நம்ம விற்றா நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு கிழக்கு தரிசன கண்டம், அதாவது கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு நம்ம வட மேற்கு மூலை இருக்குல்லவா, அந்த பாகத்தில் நம்ம என்ன செய்துக்கலாம், ஒரு ரோடு போலையோ போட்டு என்ன செய்துக்கலாம், நம்ம கண்டத்தை விற்றுக்கிடலாம். இல்லை அந்த பாகத்தில் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு பரிமாறுறதுக்கு வேணும், எங்களுக்கு தெற்கு பக்கம் இடம் இருக்குது, அதிகமாக தெற்கு பக்கம் தான் நம்ம அதிகமாக இடம் இருக்குது, அங்கே தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டிலிருந்து ஒரு 3 அடி நமக்கு தாராளம் போதும். தெற்கு பாகத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு சைடில் 3 அடி போதும். மிச்சம் எல்லாம் என்ன செய்துடலாம், இங்கேண்டு பிடிச்சி பேக் வரை என்ன செய்துக்கலாம், தைரியமாக கொடுக்கலாம். நமக்கு நன்மையை வைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம கன்னிப்பாகம் அப்படி கொடுக்கக்கூடாதுல்ல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. கன்னிப்பாகம் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு அப்படி எந்த இதுவுமே கிடையாது. எப்போதுமே கன்னிப்பாகத்தில் நம்ம கொஞ்சமாக தான் இடம் இருக்க வேண்டும். வடக்கும் கிழக்கும் தான் அதிகமாக இடம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வட மேற்கு பாகத்தில் நமக்கு நம்ம குடிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்துக்கலாம் அப்படின்னா, அந்த பாகத்தை, அதாவது கன்னியும் அக்னியும் சேர்ந்த பாகத்தை நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். இப்போ ஏன்னா வடக்கு மேற்கு பாகத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு வீடு இருக்கக்கூடிய இடத்தில் வாயு பாகம் நீண்டு இருக்கக்கூடாது. அப்போ நீண்டு இருந்தால் நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். அப்படி அதுவும் ஒரு பாதிப்பு. அடுத்த பார்த்திங்கன்னா, நம்ம வடக்கு மேற்கு பாகத்தில் ஒரு சிறிய ஒரு கண்டம் போல அமைத்து நம்ம கொடுக்கக்கூடிய வேளையில் வட கிழக்கு மூலையிலிருந்து ஒரு ரோடை நாம் புதுசாக ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி ஃபார்ம் பண்ணக்கூடிய வேளையில் நம்ம அந்த பூமி மிகவும் சிறப்பானதாக மாறும். வடக்க ரோடு இருந்து அப்படின்னா நமக்கு சிறப்பு. அப்போ அதனால நம்ம அப்படி வடமேற்கு மூலையில் நம்ம அந்த கண்டத்தை நம்ம கொடுக்குறோம். அங்கே ஒரு ரோடை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வீட்டிற்கு கண்டிப்பாக நன்மை பயக்கும். நம்ம விற்ற சொத்தை கூட நமக்கு வாங்குவதற்கான அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு சொத்தை விற்கிறோம், ஒரு 10 சென்டாக இருக்கும், நம்ம விற்போம். நம்ம அந்த 10 சென்ட் விற்றதை கூடிய சீக்கிரத்தில் 20 சென்டாக நம்ம வாங்க வேண்டும். அதற்கு ஒரு வழிதான் நம்ம வட மேற்கு மூலையில் கொஞ்சம் பாகத்தை ஒதுக்கிவிட்டு அந்த இடத்தை கொடுத்து வடகிழக்கு மூலையில் ஒரு ரோடை அமைத்து நம்ம கொடுத்தோம்னா மிக மிக உத்தமம். அங்கே எங்களுக்கு இடம் இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு தெற்கு தான் இடம் கிடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்துக்கலாம், வீட்டிலிருந்து 3 அடி வைத்து நம்ம அதை கொடுத்துக்கலாம். அப்படி கொடுப்பது சிறந்தது. இது கிழக்கு தரிசன வீட்டுக்காக இருந்தால். இது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா வீடும் கிழக்கு தரிசனத்தில் இருப்பதல்ல, எல்லா இடத்துலையுமே அந்த ரோடு இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய கிழக்க ரோடு இருக்கா, சில இடத்துல வடக்க ரோடு இருக்கும். இந்த வடக்க ரோடு இருந்தாலும் கிழக்க ரோடு இருந்தாலும் சேம் ப்ராசஸ் தான். அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, எங்கே நமக்கு இடம் அதிகமாக கிடக்குதுன்னு பார்க்கணும். எக்காரணம் கொண்டும் வடக்கும் கிழக்கும் கொடுக்கக்கூடாது. அது உன்னிப்பாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். வடக்கும் கிழக்கும் இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நான் முதலே சொன்ன போல வடக்கு மேற்கு மூலையில் நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது அந்த இடத்துல நம்ம கம்மியாக வேண்டும், அதுக்காக கொடுத்துக்கலாம். இப்படி நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு மீண்டும் நமக்கு அந்த சொத்து வாங்குவதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.